ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மைதா ரொட்டி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் பரோட்டா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 250 ml கப்பில் வந்து 1 கப்பு மைதா வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமுமே நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்து மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விக்ஸ் யூஸ் பண்ணி மாவை வந்து கரைச்சிக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் மாவு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு. இப்போ கரைச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுவுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டி வந்து சுடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து சூடுபடுத்திக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு முக்கியமாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு லைட்டாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம திருப்பி போட்டு ரொட்டியை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வரும். இப்போ இன்னொரு பக்கமே நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மைதாவை வந்து பிசைஞ்சு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. இந்த மாதிரி கரைச்சி நீங்கள் ரொட்டி சுட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குருமா, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்புன்னு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதே மாதிரி பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போது சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.